சண்டேவும் அதுவுமா இன்னைக்கு காலையில இருந்தே கரண்ட் போயிட்டு வந்துச்சு. என்னன்னு கேட்க ஈபிக்கு ஒரு போனை போட்டேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வான் உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடம் கட்டும் தொழிலில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர் இல்லை, மாறாக மீனின் முல்லை வெட்டுவதிலும் தேர்ச்சி பெற்றவர் என்பது இன்றைய உலகிற்கு அறிய செய்கிறேன். பல்முனை திறமைசாலி என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. என்னடா வயசு இது, கம்நாட்டி ஒழுங்கா பேசுறா, இல்லாட்டி வாயை உடைச்சிடும். நீங்க சொல்றது கேக்குதுங்க. கையில இருக்கிறது குறவ மீனா உன் வாய்ஸ கேட்டு மயக்கம் வருது தானா அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுதுங்க. அழகு தேவதை 2 கண்ணு வலிக்கின்னு போகுது மீன் 1. தினம் ஒரு வீடியோ பக்கம் நான் லைக் போட்டு ஃபாலோ பண்ணு. ஜிலேபி மீன் வருவலா, சிறு பிள்ளைகளுக்கு அவ விளையாட்டு போடலாம். நீங்க கேட்கறது புரியுதுங்க. சிங்காரம் செய் ஒரு முறை, சிந்தையில் ராகம் மறுமுறை, சின்ன பங்கனத்து வீடியோ தலைமுறை பேசும் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்றதுக்குள்ளே பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஒரு போன் வந்துச்சுங்க. போய் மொட்டை மால துணி இருக்குது போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அடிமேல் அடி வைத்து மெதுவா ஏன் வர கார்த்திகையா, என்னால வெயில் தாங்கல அப்படின்னு என்னோட பேண்ட் சட்டையெல்லாம் ஒரு முறைக்குதுங்க. இன்று ஒரு தகவல்ல பாத்தீங்கன்னா செருப்பு இல்லாம நடக்கிறீங்களா நீங்க, உங்களுக்கான நல்ல செய்தி தான் சொல்றேன் கேளுங்க. விரைவாக நல்ல தூக்கம் வரும், செரிமானம் இயல்பாக நடைபெறும். சிறிய கற்கள் காலில் குத்துவதால் பாதங்களில் ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, கால்கள் ஆரோக்கியமா இருக்குன்னு யார் சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா, நிபுணர்களே சொல்றாங்க. புன்னகை செய் ஒரு முறை, புவியில் வாழ்வது ஒரு முறை, பகலவன் தினமும் வரும் ஒரு முறை, என்னை மறந்தவர்கள் நினைவில் நான் வாழ்வேன் ஒரு முறை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.